ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் காயத்ரி ராஜ். இன்றைக்கி நாம் ரொம்ப ஈஸியான ஒரு மஷ்ரூம் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் தனியாக எந்த மசாலாவும் அரைக்கல, வீட்டில் என்ன மசாலா இருக்கோ அதை வச்சுட்டு ஈஸியாக பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மஷ்ரூம் ஒரு பேக் எடுத்திருக்கேன், ஆனியன், அப்புறம் ஸ்பைசஸ் எடுத்திருக்கேன், பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை, பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், மஞ்சள் பொடி, தனியா பொடி, சில்லி பவுடர், சால்ட், டொமேட்டோ, கொத்தமல்லி, புதினா, ரைஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், 30 minutes சோக் பண்ணியிருக்கேன். அப்புறம் இது சாஃப்ரான் எடுத்திருக்கேன், சும்மா ஒரு பிஞ்ச் எடுத்திருக்கேன். அதை 1/4 கப் ஒரு வார்ம் மில்கில் அந்த சாஃப்ரானை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது பிரியாணியில் லாஸ்ட்டில் தான் தேவைப்படும். ஒரு 1 hour சோக் ஆச்சுன்னா அந்த சாஃப்ரானோட கலர் அந்த மில்கில் இறங்கிரும். ஆயில், கீ, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கர்ட், இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1/4 கப் ஆயில் எடுத்துக்கிறேன். அதில் நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். டீட்டெயில்டான ரெசிபி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். அடுத்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த ஆனியனை ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியனை நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் சாட்டே பண்ணிக்கணும். இந்த ப்ராசஸ் ஒரு 2 to 5 minutes எடுக்கும். ஸோ அதை நல்லா பொறுமையாக அப்பப்போ சாட்டே பண்ணி விடுங்க. க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன், 3 to 4 க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஆனியன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். 2 tablespoon ginger garlic paste, இது நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். அடுத்து 1 tablespoon salt ஆட் பண்ணுறேன். அடுத்து சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன், 1 tablespoon சில்லி பவுடர், தனியா பவுடர், டர்மரிக் பவுடர். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா மசாலாலாம் பேர்ன் ஆகிடும். இப்போ அடுத்து தக்காளி ஆட் பண்ணுறேன். 2 தக்காளி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணதுனால அந்த பேனில் அடியில் அந்த மசாலா ஒட்ட தான் செய்யும். பட் நம்ம கர்ட் ஆட் பண்ணுறப்ப அடியில் இருக்கிற மசாலா எல்லாமே ரிமூவ் ஆகிட்டு வந்துடும். இப்போ கொத்தமல்லி, புதினா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 கப் ரேஷியோ எடுத்திருக்கேன், பட் அதில் பாதி தான் ஆட் பண்ணியிருக்கேன், மீதி பாதி லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறதுக்காக வச்சுக்கலாம். இப்போ கர்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ கர்ட் ஆட் பண்ணோடனே பாருங்கள், அடியில் இருக்கிற மசாலா எல்லாமே ஸ்டிக் ஆகாமல் வந்துடும். இப்போ அடுத்து மஷ்ரூம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கலாம் ஒரு 3 minutesக்கு. அப்போ அந்த மஷ்ரூம்லேருந்து வாட்டர்லாம் ரிலீஸ் ஆகிட்டு இந்த மாதிரி இருக்கும். இப்போ அந்த பேனை செப்பரேட்டாக தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம ரைஸை பாயில் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நான் ஒரு பேனில் 3/4 ரொம்புற மாதிரி ஹாட் வாட்டர் ஊற்றிருக்கேன், ஸோ தட் சீக்கிரம் பாயில் ஆயிரும்ன்ட்டு.
அடுத்து பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து கொத்தமல்லி, புதினா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் போட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு 80% வர வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ் வந்து 250 ml கிளாஸ்ல வந்து மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு வந்து 4 பேர் தாராளமா சாப்பிடலாம். ஸோ இப்போ ரைஸ் வந்து 80% குக் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கையில் வந்து உடைச்சு பாருங்க. ரைஸ் வந்து உடஞ்சிச்சுன்னா 80% குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை வந்து வடிகட்டிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டெய்னர் வச்சு அடியில் வந்து ஒரு பெரிய பேன் வச்சுருக்கேன். இப்போ அதை வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு அப்படியே ரொம்ப நேரம் வெளியில் வச்சிங்கன்னா திரும்ப ரைஸ் வந்து ட்ரை ஆகிடும். ஸோ மசாலா எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ரைஸை வடிச்சிட்டு உடனே வந்து அந்த மசாலாவில் ஆட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு தோசை பேன் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 3 minutes வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு அந்த பேனை வந்து ஃபஸ்ட்டு சூடு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவில் வந்து ரைஸை ஆட் பண்ண போகிறோம். மசாலா வந்து அன்ஈவனாக இருந்துச்சுன்னா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க பேஸை. அதுக்கு மேலே இப்போ ரைஸ் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரைஸை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மேலே வந்து கொத்தமல்லி புதினா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஹாஃப் கப்பே போதும். நான் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அந்த மில்க்கும் சாஃப்ரானையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஹாஃப் கப் அதை ஆட் பண்ணுறோம். கீ 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். மில்க் எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா மேலே வந்து ரைஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். மில்க் ஊற்றணும் அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கும். இப்போ லோ ஃப்ளேமில் வந்து 15 minutes நல்லா ஃபுல்லாக தம் வச்சுக்கலாம். 15 minutes தம் வச்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அகெயின் லிட்டை ஓப்பன் பண்ணாமல் 15 minutes அப்படியே விட்டுருங்க. ரெஸ்டிங் டைம் 15 minutes விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடும். இதே மாதிரி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து அடியில் பேனில் ஒட்டாமல் ரைஸ் உதிரி உதிரியாக வரும். மசாலாவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சர்வ் பண்ணுறப்ப லைட்டாக கொஞ்சம் மசாலா கொஞ்சம் ரைஸ் இருக்கிற மாதிரி சர்வ் பண்ணுங்கள். அப்போ வந்து அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி பிரியாணி செய்யலாம். இல்லை சிக்கன் கூட ஆட் பண்ணி நீங்கள் இதே மாதிரி ஸ்டைலில் பிரியாணி செஞ்சு பாருங்கள். அடியில் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டலை. இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். Eat tasty, be happy.